வசனங்களை ஓதிய செவிமடுத்து கேட்ட நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமான நற்கூலிகளை தந்தல்வானாக. அனைத்து தொழுகைகளையும் ஜமாத்தோடு ரமதான் மாதத்தில் முழுமையாக தொழுகிற அமல் செய்கிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. அன்பானவர்களே, வழமை போல் இன்றும் 1.25 ஜுசுக்கள் ஓதப்பட்டது. சுமார் 25 பக்கங்கள். அல்ஹம்து சூரா, அடுத்து சூரத்துல் பக்கரா. பக்கராவில் நிறைய செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். மாடுகள் குறித்து அல்லாஹ் பேசுவான். காபாவை அது தவாஃப் செய்வதற்கு சுத்தப்படுத்துவது குறித்து அல்லாஹ் பேசுவான். நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நிஅமத் காபாவை நோக்கி தொழுகிற கிபுலா மாற்றப்படுகிற வசனங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது. இப்படி பல்வேறு செய்திகள் இருந்தாலும் நாம் பார்க்கிற 2 செய்திகள். ஒன்று, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் இறங்கிய போது ஓதப்பட்ட வசனம் அலக் என்ற அத்தியாயம். சூரத்துல் ஃபாத்திஹா இல்லை. 30வது ஜுசுவில் இடம்பெறுகிற இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அந்த சூறாவுடைய சில ஆயத்துக்கள் தான் இறக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல அல்ஹம்து சூறா தான் இருக்கும். ஏன் அல்ஹம்து சூறாவை முதலில் அது இடம்பெறுகிறது? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் முதலில் அல்ஹம்து சூறாவை எடுத்து வைக்க சொன்னான்? அன்பானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்து தருவார்கள். குர்ஆனுடைய விரிவுரையாளர்களின் தலைவர் அவங்க சொன்னாங்க, இன்ன லிகுல்லி ஷைஇன் அஸாஸுன், ஒவ்வொரு பொருளுக்கும் அடித்தளம் என்பது உண்டு, ஒரு பேஸ்மெண்ட். இப்படி எல்லாத்துக்கும் உண்டு. அஸாஸு துன்யா, இந்த உலகத்திற்கு அடித்தளம் பி மக்கா, கஅபா. மக்கா இருக்கிற அந்த இடம்தான் உலகத்தினுடைய அடித்தளம். அங்கிருந்துதான் இந்த உலகம் உண்டானது. மேலும் சொன்னார்கள், அஸாசு சமா, வானங்களுக்கு அடித்தளம் என்பது அரீப், 7வது வானம். அதற்கு அரீப் என்பது பெயர். அதே போன்று அஸாசுல் ஹல்கி, படைப்பினங்களுடைய அடித்தளம். முன் உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அஸாசுல் அம்பியா, நபிமார்களுக்கு அடித்தளம் வேதம், சுஹஃபுகள், ஏடுகள் கொடுக்கப்பட்ட வரிசையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அஸாசு பனி இஸ்ராயில், இஸ்ரவேலுக்கு அடித்தளம் யாக்கூப் நபி அவர்கள். அஸாசுல் குதுபி, வேதங்களுடைய அடித்தளம் அல் குர்ஆன். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆன் தான் வேதங்களுக்கெல்லாம் அடித்தளம். அஸாசுல் குர்ஆனி, குர்ஆனுக்கு எது பேஸ்மெண்ட்? சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் அவர்கள், சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த அல்ஹம்து சூரா தான் குர்ஆனுக்கு அடித்தளம். அஸாசுல் ஃபாத்திஹத்தி, இந்த அல்ஹம்து சூராவுக்கு பேஸ்மெண்ட் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்ஹம்து சூராவுக்கு முன்னால் இருக்கிற அந்த வசனத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தந்தார். அன்பானவர்களே, ஃபாத்திஹா சூரா என்பது உம்முல் கிதாப், குர்ஆனுடைய தாய் என்று தஃசீர்களில் எழுதுகிறார்கள். அந்த ஃபாத்திஹா சூராவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் ஆயத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏன் இந்த வசனம் முதல்ல இடம்பெறுது? ஒவ்வொரு தொழுகையிலும் அல்ஹம்து சூரா கண்டிப்பாக ஓத வேண்டும். இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது ஆயத்து மட்டுமல்ல. நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தால் இத்ரிஸ் நபி அவங்க சொர்க்கத்துக்கு போனார். அங்க உள்ள சொர்க்கவாசிகளுக்கு சாப்பிட குடிக்க தேவைகள் ஏற்படுகிற போது அவங்க சொல்ற வார்த்தை சுப்ஹானல்லாஹும்ம, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு எதை நினைத்தாலும் அது நிற்கும். எது வேண்டுமானாலும் குடிக்கலாம், சாப்பிடலாம், எதை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். ஆனால் அதற்கு முன்பதாக
சொர்க்கவாசிகள் சுப்ஹானக அல்லாஹும்ம அப்படின்னு சொல்லுவாங்க. தேவை நிறைவேறியதற்கு பின்னால் அவங்க சொல்லுகிற தஸ்பீஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் தேவையை பூர்த்தி செய்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த தஸ்பீஹ் தான் குர்ஆனுடைய முதல் ஆயத். குர்ஆனை எடுத்து பார்க்கிற போது சொர்க்கவாசிகள் சொல்கிற அந்த தஸ்பீகை அல்லாஹ் முதல் ஆயத்தாக குர்ஆனில் வைத்திருக்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, சூரியன் ஜும்மாவுடைய தினத்தன்று தான் அல்லாஹ் உதிக்க செய்தான். அது வெளிப்பட்டது. அதே ஜும்மாவுடைய தினத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்டார். அதே ஜும்மாவுடைய தினத்தில் தான் கியாமத் நாள் கொண்டு வரப்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் ஊதினான். பசார பீபி ஊதியது, அல்லாஹ் ஊதிய அந்த காற்று உள்ளே போனதற்கு பின்னால் திரும்பவும் அல்லாஹ் இரண்டாவது முறை ஊதினார். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்திரிச்சு உட்கார்ந்தார். எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே தும்மினார்கள். முதல் மனிதர், முதல் படைப்பு தும்முனார். சும்மா அல்கல்லாஹு அலா நிசானி, தும்பும் போதே ஆதமுடைய நாவில் அல்லாஹ் ஒரு வார்த்தையை போட்டான். தும்பி ஆதம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிக்கல. நீங்க தும்பும் போது நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம், அதோட நிப்பாட்டிடுவோம். ஆனால் ஆதம் நபி அவர்கள் சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆனுடைய இந்த வசனத்தை தான் முதல் படைப்பான ஆதம் நபி அவர்கள் சொல்லியதாக வரலாறுகளில் எழுதுகிறார்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட புனிதமிகு சூரா அல் ஃபாத்தியா ஓதப்பட்டதை இரண்டாவது செய்தியாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட்டத்தோடு பயணம் போவார். தூர்சீனா பாலைவனத்துக்கு போவார். அங்க குடிப்பதற்கு தண்ணி இருக்க, சொர்க்கத்திலிருந்து மண்ணுவ செல்வா உணவு வரும், சாப்பிடலாம். ஆனா குடிக்கிறவங்கள தண்ணி இல்லை. இப்ப என்ன செய்யறது? அல்லாஹ் சொன்னான், உம்முடைய கைத்தடியை கொண்டு அந்த கல்லின் மீது நீங்கள் அடியுங்கள் மூசா. எந்த கல்? எந்த கல்லில் மூசா நபி அவர்கள் அடித்தார்கள்? விளக்கத்தை சொல்லுகிற போது மூசா நபியை வந்து குளிக்கும் போது மறைவாகத்தான் குளிப்பார். பனு இஸ்ரவேலர்கள் குளிக்கிற போது நிர்வாணமாக ஒருவரை ஒருவர் பார்ப்பதை கொண்டுதான் குளிப்பார். அந்த சமுதாயத்துடைய நபி மூசா திரைக்குள் தான் குளிச்சாங்க. அந்த மக்கள்லாம் சொன்னாங்க, மூசா நபிக்கு ஏதோ ஒரு குறை, வெண்குஷ்டமோ உடம்புல ஏதோ நோய் இருக்கு, அதான் நம்மளோட சேர்ந்து குளிக்காம திரைக்குள் தனியாக குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மூசா நபியை குறித்து பேசிய போது அந்த கல்லின் மீது துணியை வைத்து விட்டு திரைக்குள் குளிச்சாங்க. அந்த கல் அந்த துணியோடு ஓடியது. துணியை சுத்தி கொண்டு அந்த கல் ஓடியது. மூசா நபி அவங்க சொன்னாங்க, சௌபி யா ஹஜர், சௌபி யா ஹஜர், கல்லே என் துணியை கொடு, கல்லே என் துணியை கொடு என்று சொல்லி துரத்துக்கிட்டே வந்தார். அந்த துணியோடு அந்த கல் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு முன்னால் வந்து நின்றது. மூசா நபியும் வந்து நின்றார்கள். மூசா நபியை பார்த்த அந்த சமுதாயம் மூசாவுடைய உடலை முழுவதுமாக பார்த்துவிட்டு மூசா நபிக்கு எந்த குறையும் இல்லை. மூசா நபி அவர்கள் பேணுதலாகத்தான் திரைக்குள் குளிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வு நடந்த போது ஜிப்ரீல் வந்து சொன்னார், மூசா அந்த கல்லை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். கிதாபுகளில் மூசா நபி பைக்குள் வைத்தார்கள் என்றும் இருக்கிறது. இன்னொரு விளக்கத்தில் அந்த கல் 12 அடி உயரம், 50 அடி சுற்றளவை கொண்டது. பிரம்மாண்டமான கல். மூசா நபி அவங்க நடந்து போகிற போது இந்த கல் பின்னாடியே வரும், வந்துகிட்டே இருக்கும். எங்க மூசா நபி போனாலும் பின்னாடியே வரும். இந்த கல்லை தான் அல்லாஹ் சொன்னான், மூசா நபி
சமூகத்திற்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டுமா, உம்முடைய கைத்தடியால் இந்த கல்லை நீங்கள் அடியுங்கள். 12 விதமான வழிகளில் நீர் வடியும், ஊற்று உண்டாகும். உம்முடைய சமூகத்தில் 12 கூட்டத்தார்களும் அதை குடித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொன்னார். மூசா நபியுடைய 12 கூட்டத்தார்களும் அதை குடித்தார்கள். அந்த கல் இன்றளவும் இருக்குகிறது. நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இன்றளவும் தூர்சினா மலையில் ஹோரப் என்ற பகுதியில் அந்த கல் இன்றளவும் இருக்கிறது. ஐரோப்பியர்கள் அந்த கல்லை நாங்கள் பார்த்தோம். மூசா நபி துரத்திய போது ஆடை இழுத்து சென்ற அந்த கல்லில் 6 அல்லது 7 அடிகளை அடித்தார்கள். இந்த 6 அல்லது 7 அடியினுடைய அச்சு அந்த கல்லில் இருக்கிறது. 12 விதமான நீர் வடிகிற அந்த அடையாளங்கள் 12 இடங்களும் அங்கு இருக்கிறது. அந்த கல் இன்றளவும் உண்டு, நாங்கள் பார்த்தோம் என்று ஐரோப்பியர்கள் சொன்னதை தப்சீர்களில் பதிவு செய்கிறார்கள். அன்பானவர்களே, இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி. அல்லாஹ் ஒரு படைப்பை படைத்து கல்லுக்குள் இருந்து என்னால் சமூகத்திற்கு நீரை கொடுக்க முடியும் என்பதை உணர்த்துகிறான். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்கிற நாம் இது போன்ற பயணங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் கண்ணியப்படுத்துகிறானோ, எதையெல்லாம் அதிசயமாக இந்த உலகத்தில் ஆக்கி வைத்தானோ அதை பார்த்து அதை தொடுகிற முத்தம் விடுகிற நன்னசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருவானாக. குர்ஆனை முழுவதுமாக அறிந்து அது சொல்கிற பல்வேறு செய்திகளை அறிந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை வலுப்படுத்தி தருவானாக. மரணிக்கிற தருணத்தில் கலிமா